சிக்கன் பிரியாணியோட கடைசி கிளாஸ் முடிச்சிருக்கோம். இந்த பேட்சோட லாஸ்ட் கிளாஸ் பிரெட் பன்னு பிஸ்ஸா கொரியன் பன்னு செம்ம பிஸியா போச்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேற மாவு பிசைஞ்சே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. டைம் ஆக ஆக ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு. ஆனா மாவு பசையாம எப்படி பிரெட் போட முடியும்? நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் பாவம் பார்த்தோம்னா அவங்க கரெக்டா கத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்துட்டேன். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தாலும் அவுட்புட் நல்லா வரலன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது இல்லையா? ஸ்டூடெண்ட் பசஞ்ச ஒரு மாவுல வந்துட்டு கொஞ்சம் டைட்டா இருந்ததுனால அவுட்புட் சரியா வரல. ஸோ நாங்க மறுபடியும் மேக் பண்ணியிருந்தோம் இன்னொரு டோ. அதோட அவுட்புட் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. என் பையன் ரொம்ப நாளா பிரியாணி கேட்டே இருந்தான். சரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சிருந்தேன். அறக்க பறக்க வேலை செஞ்சு டயர்ட் ஆகி காரசாரமா பிரியாணி சாப்பிட்டு சார்ஜ் ஆகி லாஸ்ட் டேவை சூப்பரா முடிச்சிருந்தோம். நிறைய வேலைக்கு நடுவில் பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் ஷூட் பண்ணவே முடியல, மறந்துட்டோம். லாஸ்ட் டேல எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் சொல்லி சூப்பரா சென்ட் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயாச்சு. இதை பத்தி நான் அப்கமிங் வீடியோல சொல்றேன். கோயம்புத்தூர் சரௌண்டிங் குள்ள ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கேக் ஸ்டோரிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல வர நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.